வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.1 ஃபிஃப்த் சம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்வர்ஸ். இந்த சம்மை ஒரு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அது என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 2 ரிசல்ட் இருக்குது. அது என்னென்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஆர்த்தோகனல் ஏ இஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸு. அதில் 2 கண்டிஷன். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ. அதில் செகண்ட் ரிசல்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போது கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனலாக இருந்தது அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறது அதுதான். அப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை பார்க்குறோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தான். அதனால் இதை யூஸ் பண்ணுறோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ அப்படின்னு வந்ததுன்னா இது ஆர்த்தோகனல்னு சொல்லிடலாம். இப்போ ஆர்த்தோகனல் அப்படின்னா டேரெக்டாகவே ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அது தனியாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எல்ஹெச்எஸ் ஏ இன்வர்ஸ் தனியாகவும் ஏ டிரான்ஸ்போஸ் தனியாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெளியில் நம்பர்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்போ அதுக்கு இன்னும் சில ரிசல்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். அதுக்கு இதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ இதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு வெளில அந்த 1/9 ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதுகிறோம். 8 1 4. செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுகிறோம். 4 4 7. தேர்ட் ரோவை தேர்டு காலமாக எழுதுகிறோம். 1 -8 4 எழுதிட்டேன். இப்போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிக்கிறோம். முதல்ல ஏங்கிறது 1/9, ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். -8 1 4 4 4 7 1 -8 4 into A transpose -8 4 1 1 4 -8 4 7 4. ஓகே, இப்போது வெளில உள்ள அந்த நம்பரையும் மட்டும் பண்ணோம். 1/9 × 1/9 1/81. ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணணும்? ரோ பை காலம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். minus into minus plus 64, 1 into 1 plus 1, 4 4s are 16. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். 4 into -8 -32, 1 into 4 4, 4 7s are 28. அடுத்து அதே ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம். 1 -8 -8, 1 into -8 -8, 4 4s are 16. அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். -4 into -8 -32, 4 into 1 4, 7 4s are 28. அதே செகண்ட் ரோ செகண்ட் காலம். 4 4s are 16 plus 4 4s are 16, 7 7s are 49. Second row third column. 1 4s are 4, minus 4 8s are 32, 7 4s are 28. சரி, அடுத்தது தேர்ட் ரோ தேர்டு காலம். 1 into -8 -8, minus 8 into 1 -8, 4 4s are 16. As third row second column. 1 4s are 4, minus 32, 7 4s are 28. 1 into 1 1, minus into minus plus 64, 4 4s are 16. Next 1/81. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 65 + 16 81 ப்ளஸ்
32 minus 32 0, minus 16 plus 16 0, minus 32 plus 32 0, 16 16 32 plus 49 81, 81 is 0, minus 16 plus 16 0, minus 32 plus 32 0, 65 plus 16 81. இதில் 81 காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ 81 காமனா 81/81, 1 0 0 0 1 0 0 0 1. 81 காமனாக எடுக்கிறப்போ அங்கே 81 கிட்டலாம் 1 வந்துடும். ஸோ 81 81 கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்னது? ஐ, யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ ஐ. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. அப்போ இது அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கணும்னா சிமிலர்லி போட்டுக்கலாம். சிமிலர்லி ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. இது கண்டுபிடிக்கணும்னா நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஏ இஸ் ஆர்த்தோகனல். ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சா என்ன அர்த்தம்? A inverse, therefore A inverse equal to A transpose. சரிங்களா? hence proved. அதாவது இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஏதாவது சொல்கிறோன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ, ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ. ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். நீங்கள் இதில் செஞ்சால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஏ இன்வர்ஸ் தனியாக ஏ டிரான்ஸ்போஸ் பண்ண முடியும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் பெட்டராக இருக்கும்.